இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பை மோட் மொபைல் ஆப். இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீட்டில் நான் எப்படி என் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேனோ அதே ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கேன். அரிசி ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு கொத்தமல்லி காய்கறிகள் எல்லாமே, வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது தாங்க மசாலா: பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், சோம்பு, சீரகம். குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுக்கேன். பச்சை மிளகாயை கீராமல் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு நான் கையாலேயே தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால போட்டுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணும். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். நல்லா தக்காளி கரையிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்கள், தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். காய்கறிகள் நல்லா சூடாகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இந்த பன்னு நான் சுடுதண்ணியில் ஊற வச்சு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு வச்சுருந்தேன், அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் அரிசி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ, நான் 3 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அரிசி போட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. 3 விசில் விட்டு பாருங்கள், சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி.